சுவிட்சர்லாந்திலிருந்து அங்கே உள்ள ஒரு நிதி நிறுவனம் இங்கே தங்களுடைய மாற்றுதலுக்காக இவ்வாறு பணம் தங்க கட்டிகளை அனுப்புவது வழமையானது. இதனை அறிந்த அல்லது இதனை தெளிவாக தெரிந்திருந்த ஏர் கனடா விமான நிலைய ஊழியர்கள் இருவர் அது சம்பந்தமான தகவல்களை பரிமாறி அது எவ்வாறு செல்கின்றது, அந்த இடத்திற்கு சென்று அந்த தற்காலிகமாக வைக்கப்படுகின்ற இடத்திலிருந்து அந்த அதை எவ்வாறு எடுக்கலாம் என்பதற்கான வேபில், அதாவது அந்த அனுமதி சீட்டு அல்லது தரவு சீட்டை தயாரித்து போலியானது ஒன்றை உண்மையானது போன்று தயாரித்து இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது. ஒட்டுமொத்தமாக கனடாவில் கூட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் இலங்கை தமிழர் ஒருவரும் அடங்குகின்றார். அதைவிட 3 பேர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருந்தவர்களில் ஒருவர் தான் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பேரை கைது செய்தலோ அல்லது அவர்களை வைத்திருத்தலோ சிறையில் என்பது கனடாவில் சாத்தியமில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படுவார்கள். கனடாவின் இருக்கின்ற நடைமுறைகள் அவ்வாறு பிணை, ஆள் பிணை அல்லது சரீர பிணை அல்லது பணப்பிணையில் விடுவிக்கப்படுவார்கள். வழக்குகள் நடைபெறும். தங்கம் கண்டுபிடிக்கப்படும் என்றால் இல்லை என்றால் ஏற்கனவே தங்கம் இந்தியா அல்லது துபாய்க்கு கொன்று அது கரைந்தே போய்விட்டது என்று சொல்ல நகைகளாக போயிருக்கும் அல்லது உருவம் மாறி இருக்கும். அனைவரும் ஆசிய நாட்டவர்கள் அல்ல. ஒருவர் அமெரிக்காவை சேர்ந்தவராகவும் அவர் சில விலைகளில் கருப்பினத்தை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அவ்வாறாக இருந்தாலும் ஏனையவர்கள் தென்னாசியாவை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கை, இந்தியா போன்ற இலங்கை என்பதை விட இந்தியா தான் மிக பெரும் பான்மையானவர்களாக இருக்கிறார்கள் இந்தியர்கள். ஆண்டு ஏப்ரல் மாதம் 17 கனடாவின் மிகப்பெரிய விமான நிலையமான டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் உலகின் மிக கடுமையான பாதுகாப்பு நிறைந்த அந்த விமான நிலையத்தில் இருந்து கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள தங்கம் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தது. இந்த சம்பவம் வெளிவந்த அடுத்த நாள் ஏப்ரல் 18 2023 கனடாவை உலுக்கிய இந்த தங்க கொள்ளை குறித்து போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2024 ஏப்ரலில் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு 2026 ஜனவரி 12 இந்த வழக்கின் புதிய திருத்தமாக இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபர் துபாயில் இருந்து கனடாவுக்கு திரும்பி வருகின்ற வேளையில் பியர்சன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு இருக்கின்றார். இது ஒரு தனிப்பட்ட கொள்ளையா அல்லது உள்ளக உதவியுடன் நடத்தப்பட்ட திட்டமிடல் குற்றமா? இந்த கொள்ளை சம்பவம் கனடாவின் விமான நிலைய பாதுகாப்பு மட்டுமல்ல, கனடாவின் பாதுகாப்பு திட்டத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. இது தொடர்பாகவும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாகவும் இந்த கொள்ளை சம்பவத்தினால் ஏற்பட்ட மேலதிக தரவுகள் சம்பந்தமாகவும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. நேற்றைய தினம் கனடிய செய்தித்தாள்களில், கனடிய வானொலிகளில் எல்லாம் இது பிரதான செய்தியாக இருந்தது. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சில பேர் இன்னும் தேடப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த கொள்ளையின் பிரதான சந்தேக நபர் துபாயில் இருந்து திரும்பிய பொழுது பியர்சன் விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கொள்ளை சம்பவங்களுடன் 2023 நாங்கள் தொடர்ந்து நடந்து வந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கின்ற பொழுது இது ஒரு உள்ளக வேலை என்பது திட்ட தெளிவாகவே தெரிகின்றது. இதில் அங்கு வேலை செய்த களஞ்சிய பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்ற களஞ்சிய பொறுப்பாளர்கள் என்று பல பேர் சம்பந்தப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கொள்ளை சம்பவத்துக்கும் பாதுகாப்பு சரியான முறையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இது கனடிய வரலாற்றிலேயே நடைபெற்ற மிகப்பெரிய தங்க கொள்ளை மற்றும் பணக்கொள்ளை. காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வாறாக வளமையாக சுவிட்சர்லாந்தில் இருந்து அங்கே உள்ள ஒரு நிதி நிறுவனம் இங்கே தங்களுடைய மாற்றுதலுக்காக இவ்வாறு பணம் தங்க கட்டிகளை அனுப்புவது வழமையானது. இதனை அறிந்த அல்லது இதனை தெளிவாக தெரிந்திருந்த ஏர் கனடா விமான நிலைய ஊழியர்கள் இருவர்
அது சம்பந்தமான தகவல்களை பரிமாறி அது எவ்வாறு செல்கின்றது, அந்த இடத்திற்கு சென்று அந்த தற்காலிகமாக வைக்கப்படுகின்ற இடத்திலிருந்து அந்த அதை எவ்வாறு எடுக்கலாம் என்பதற்கான வேபில், அதாவது அந்த அனுமதி சீட்டு அல்லது அந்த தரவுச் சீட்டை தயாரித்து போலியானது ஒன்றை உண்மையானது போன்று தயாரித்து இவ்வாறான ஒரு கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது. எனவே இது வாராவாரம் அவதானிக்கப்பட்டு மிகவும் திட்டமிடப்பட்டு சுமார் 10 நபர்களால் செய்யப்பட்ட சம்பவமாகவும் இதில் உள்ளக பங்களிப்பு இருக்கின்றது என்பது அறியப்பட்டு அதைவிட இந்த பீல் போலீசார் இந்த விசாரணையை ப்ராஜெக்ட் 24 என்கின்ற பெயரில் எடுத்து மிகவும் அவதானத்துடன் அதனை நடைமுறைப்படுத்தி அமெரிக்காவின் ஒத்துழைப்பையும் பெற்று குறிப்பாக இந்த வாகனத்தை அந்த பிக்கப் வாகனத்தை அதாவது அவர்கள் அதனை பெறுவதற்காக சென்ற வாகனத்தை செலுத்தி சென்றவர் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் வைத்து முதல் முறையாக கை செய்யப்படுகின்றார். அவர் அப்பொழுது 65 துப்பாக்கிகளை கடத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கும் தொடர்பாடல் உள்ளது என்பது ஏற்கனவே அறியப்பட்ட காரணத்தால் அங்கே சிறையில் வைத்து அவர் தண்டனைக்காக பார்த்திருக்கின்றார். இங்கே ஒட்டுமொத்தமாக கனடாவில் கூட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் இலங்கை தமிழர் ஒருவரும் அடங்குகின்றார். அதைவிட 3 பேர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருந்தவர்களில் ஒருவர் தான் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இங்கு உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தொழில் நிறுவனத்திற்கு செல்கின்ற பொழுது தொழில் நிறுவனத்தின் நடவடிக்கைகளில் நேர்மை தன்மையற்ற வகையில் விடயங்களை கையாளுதல் என்பதில் அந்த குறிப்பிட்ட இந்தியர்கள் இருவர்களும் ஈடுபட்டு இவ்வாறாக ஒரு குழுமமாக மற்றவர்களை இணைத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்திற்கான விசாரணை என்பது இது நடந்தது ஏப்ரல் 2023 ஆண்டு. விசாரணை என்பது 25ஆம் ஆண்டு நடைபெற்ற பொழுது ஏர் கனடா நிறுவனம் இந்த இதுக்கான பொறுப்பை தான் ஏற்க மாட்டேன் என்று இப்பொழுது இந்த சுவிஸ் நிறுவனத்துக்குத்தான் இழப்பு. அவர்கள் 20 மில்லியன், அதாவது கனேடிய டாலர்களின் பெறுமதியின்படி 2.25 மில்லியன் டாலர்களும் 400 கிலோ தங்கமும். எனவே அதற்கான அந்த பெறுமதி இழப்பீட்டு கோரிக்கை வழக்கில் ஏர் கனடா நிறுவனம் தான் விமானத்தில் கொண்டு வந்து விமான நிலையத்தில் இருந்து பாதுகாப்பு கம்பெனியிடம் கொடுக்கும் தனது விலையை சரிவர செய்ததாக கூறியிருந்தது. இப்பொழுது இந்த பிரிங்ஸ் என்கின்ற அந்த பாதுகாப்பு நிறுவனம் அந்த நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வங்கிகளுக்கு பணங்களை மாற்றுவது போன்ற வேலைகளை செய்பவர்கள் தான் இதில் அந்த கொடுக்க வேண்டியவர்களாக மாறி இருக்கின்றார்கள். இதில் விடயம் என்னவென்று சொன்னால், இந்த இவ்வளவு பேரை கைது செய்தலோ அல்லது அவர்களை வைத்திருத்தலோ சிறையில் என்பது கனடாவில் சாத்தியமில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படுவார்கள். கனடாவின் இருக்கின்ற நடைமுறைகள் அவ்வாறு ஆள் பிணை அல்லது சரீர பிணை அல்லது பணப்பிணையில் விடுவிக்கப்படுவார்கள். வழக்குகள் நடைபெறும். தங்கம் கண்டுபிடிக்கப்படும் என்றால் இல்லை என்றால் ஏற்கனவே தங்கம் இந்தியா அல்லது துபாய்க்கு கொன்று அது கரைந்தே போய்விட்டது என்று சொல்லலாம். நகைகளாக போயிருக்கும் அல்லது வேறு உருவம் மாறி இருக்கும். போலீசார் மீட்டது சுமார் 89,000 வெறும் 1 லட்சத்திற்கு குறைவான தங்கத்தை தான் மீட்டிருக்கின்றார்கள். எனவே காணாமல் போனது என்பது அல்லது கொள்ளையடிக்கப்பட்டது என்பது அவ்வாறே அவர்களுக்குரிய பயனாகவே அது சென்றிருக்கும். ஆனால் அவர்கள் வழக்கை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் 2 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட வேண்டும். இங்கே உள்ள விடயம் இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 2 நாடுகள், அதாவது அமெரிக்க போலீசாரும் பீல் போலீசாரும் இணைந்தபடியால் தான் இந்த விடயத்தில் அவர்களால் இதை கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் இது அவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. எவ்வாறு இந்த விடயத்தை அணுகுவது என்று. அதன் காரணமாக அவர்கள் அதனை அடையாளப்படுத்தி அந்த நபர்களை கைது செய்துள்ளதுடன் தற்பொழுது அந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு விமான நிலைய பாதுகாப்பு நீங்கள் குறித்தது போன்ற சம்பவமாக இருக்கும் என்றால் ஆமென்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 விமான நிலைய ஊழியர்கள் தான் தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த விமான நிறுவனம் பொறுப்பா விமான நிலையம் பொறுப்பா என்றால் இல்லை.
அவர்கள் அந்த அம், வந்த பொதியை அல்லது வந்த அஹ், அம், அதாவது கொள்கலனை அவர்கள் அந்த பாதுகாப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே ம், ஆம், உள்ளக தகவல்கள் இதில் கசிந்திருக்கின்றன. அத்துடன் இந்த விவகாரம் என்பது வெளியில் வைத்து நடக்கப்பட்டாலும் மிகவும் அதாவது ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையில் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த தெளிவான ஒரு உண்மையான தகவலாக இருக்கும். பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த கொள்ளை சம்பவத்துடன் 10 சந்தேக நபர்கள் அவர்கள் அனைவருமே ஆசிய நாட்டவர் என்பதும் இந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இலங்கை தமிழரும் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தார். இந்த கொள்கை ஒரு திட்டமிட்ட உள்ளக உதவியுடன் நடந்ததாகவே இப்பொழுது இருக்கின்றது. இப்படியாக இருக்கின்ற பொழுது, அதாவது ஒரு விமான நிலையம் தொடர்பான ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலைக்கு பணியை அமர்த்துகின்ற பொழுது, அந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எப்படியான ஒரு பாதுகாப்பு முறைகளை விமான நிலையம் மட்டுமல்ல, வேறு பெரிய பெரிய நிறுவனங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இப்படி கடைப்பிடிக்கும் இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை அவர்கள் ஊழியர்களை அமர்த்துகின்ற பொழுது, கடைப்பிடிக்கின்ற பொழுது, ஒரு ஊழியரை பணிக்கு அமர்த்துகின்ற பொழுது, தேர்ந்தெடுக்கிற பொழுது எப்படியான நடைமுறைகளை அவர்கள் கடைப்பிடித்தால், இப்படிப்பட்ட இந்த ஆர்கனைஸ் கிரைம் போன்றவற்றிலிருந்து இந்த பெரிய நிறுவனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இதற்கான விடை எவ்வாறு அமையலாம்? முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்டது போல அனைவரும் ஆசிய நாட்டவர்கள் அல்ல. ஒருவர் அமெரிக்காவைச் ம்ஹ்ம். சேர்ந்தவராகவும், அவர் சில வேளைகளில் கருப்பினத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ம்ஹ்ம். நம்புகிறேன். அவ்வாறாக இருந்தாலும் ஆம், ஏனையவர்கள் தென்னாசியாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இலங்கை, இந்தியா போன்ற இலங்கை என்பதை விட இந்தியா தான் மிக பெரும் ம். பான்மையானவர்களாக இருக்கிறார்கள் இந்தியர்கள். இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் குற்றம் செய்யாதவராக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு நிறுவனத்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்கின்ற பொழுது அவர் ம்ஹ்ம். சென்ற பிறகு அவருடைய மனநிலை மாற்றப்படலாம், அல்லது அவர் தானாகவே மனநிலையை மாற்றி இதற்கான திட்டங்களை வகுக்கலாம். இதற்குரிய அடுத்த பாதுகாப்பு வலயம் என்பது என்னவென்றால், சாதாரணமாக இந்த நிதி நிறுவனங்கள் மற்றும் அந்த பெரும் பொறுப்பு பதவிகளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அசஸ்மெண்ட் என்கின்ற அவர்களுக்கு ஒரு நேர்முக தேர்வு போல ஒரு சுமார் 2 அல்லது 3 மணித்தியாலங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு முறை இருக்கின்றது. அந்த தேர்வு முறையில் அவர்கள் எவ்வாறான குணாதிசயங்களை கொண்டவர்கள் அல்லது எவ்வாறு முடிவெடுக்கக்கூடியவர்கள் என்பதை 80-85% கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறை கொண்ட திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றை அமுல்படுத்துவதன் மூலம் சில வேளைகளில் கொண்டு வரலாம். ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நல்லவராக இருக்கலாம். நல்லவர் இன்னொரு நட்பு கிடைக்கின்ற பொழுது அல்லது இன்னொருவரால் ஊட்டப்படுகின்ற பொழுது, இப்போ இவ்வாறு தான் இந்த பணம் கறக்கின்ற விடயங்கள் அல்லது பணங்கள், ஆம், 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 அதாவது நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு புனிதமான அரசியல்வாதியாக இருப்பார். ஆனால் அவருக்கு மீது அடுத்த பழிவிலும் இவ்வாறாக ஒரு நிறுவனத்துக்கு பெரிய தொகையை கொடுத்து விட்டார் அல்லது இந்த திட்டத்தின் மூலம் பெரிய பெரிய தொகையை கொடுத்தார் என்று. அவர் எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றார், எவ்வாறு அவர் தன்னுடைய சுயத்தை இழக்கின்றார் என்பதெல்லாம் அங்கே அவருக்கு ஏற்படுகின்ற நட்புறவுகள் தான் அதற்குரிய காரணங்களாக, அல்லது அவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஃபீட்பேக் தனக்கு மீது ஒன்று வரும், அது தனக்கு எதிர்காலத்தில் உதவும் என்கின்ற நிலைகள் வரும். எனவே இது தவிர்க்க முடியாத ஒன்று. இருந்தும் நிச்சயமாக இந்த உளவியல் அந்த நேர்முக பரீட்சை என்பது இவ்வாறான நிலையங்களுக்கு வேல் செய்பவர்களுக்கு பொருந்தும். ஆனால் அதற்குரிய தகமையும் இருக்க வேண்டும். சாதாரண தொழிலாளியாக செல்பவருக்கு அந்த பரீட்சையை அவர்கள் கொடுக்க முடியாது. எனவே இது ஒரு அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஒரு விளைவுள்ள விடயத்தை தான் உங்களுடைய கேள்வி எழுப்பி இருக்கின்றது. பொதுவாகவே நீங்கள் சொன்னீர்கள் இந்த கனடிய இந்த சட்டத்திலே வந்து சந்தேக நபர்கள் எப்படியும் ஒன்றில் சரீரப்பிணையில் வெளியில் வந்து விடுவார்கள் அல்லது பிணையில் வெளியில் வந்து விடுவார்கள் என்று. பொதுவாகவே இந்த கனடியத்தில் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு இந்த இலகுவான சட்டத்திட்டங்கள் தான் காரணமாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த கனடிய சட்டத்திட்டங்களில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பது உங்கள் விருப்பமாக இருக்கிறதா? உங்களது அதற்கு ஆலோசனை எந்த வடிவில் இருக்கின்றது? இல்லை, உண்மையிலே அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிறைச்சாலை என்பதில் எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது அந்த சமுதாயம் என்பது நிச்சயமாக ஒரு அதாவது வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயமாக அல்லது மிகவும் பிரச்சனை உள்ள சமுதாயமாக இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு செய்தியை எடுத்தாலும் ஒரு ஜிடிஏ உள்ள ஒரு நகரத்தின் பேர் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். அதே போன்றதொரு நிலை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் சிறைச்சாலையில் தங்குமிட எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இங்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், இந்த சிறைச்சாலை
சிறைச்சாலைகளில் உள்ள இடப்பற்றாக்குறை என்பதும் இதற்கு ஒரு காரணம். ஆனால் அதற்காக அவர்கள் இந்த குற்றவியல் தண்டனைகளை குறைக்க முடியாத பட்சத்தில் நிச்சயமாக சிறைச்சாலைகளை கட்டுவதோ அல்லது எண்ணிக்கையை கூட்டுவதோ தேவையான விடயமாக மாறுவதை கூட நாங்கள் பார்த்து வருகின்றோம். எனவே சில வேளைகளில் அல்ல, நிச்சயமாக மத்திய அரசு, மாகாண அரசு மற்றும் மாநகர அரசு ஆகியவை அந்த தேவையை அறிந்து இந்த சிறைச்சாலை வசதிகளை கட்டுவது மற்ற சட்டத்தில் மாற்றம் வருகின்றது. சில மாற்றங்கள் வந்துவிட்டன. சட்ட மாற்றங்கள் கூட கடுமையாக்குகின்றன. எனவே கடுமையான குற்றங்களுக்கான குற்றவாளிகளை அவ்வாறு கண்காணிப்பது என்பது நடைபெறும். ஆனால் அது மிகவும் நிதி தேவையுள்ள ஒரு நடவடிக்கை. நன்றி. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு பிறதொரு பொழுதில் பிறதொரு விடயம் சொல்வதாக பேசலாம். நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.